கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரிவினைகள், பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளும் பிரிவினைகளும் யாரால் வருகிறது என்பதனை உணர்ந்து அந்த தவறை செய்தவர்கள் உண்மையாக மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த ஒப்புரவாகுதலை அன்போடு கூட வெளிப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் தாமே அந்த இடத்திலே பிரிந்த குடும்பங்களையும் பிரிவினைகளையும் அகற்றி சமாதானத்தை கொடுப்பதற்கு போதுமானவர். இங்கே வேதத்திலும் நாம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே ஏசாவும் யாக்கோபும் பிரிந்து போன ஒரு நிலைமை அல்லவா. யாக்கோபு தன் சகோதரனாக ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்பிக்கை துரோகம் செய்து தனக்குரியதாக மாற்றிக்கொண்டார். உண்மை அறிந்த பிறகு இருவருக்கும் இடையே கொலைபாதகம் நடக்கக்கூடாது என்று சொல்லி இருவரையும் வெவ்வேறான இடங்களிலே மாற்றி விடுகின்றார்கள். யாக்கோபு கடந்து செல்கின்றார், அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராக மாறுகின்றார், எல்லா விதத்திலும் திருப்தியாக்கப்படுகின்றார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கட்டளை விதிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே யாக்கோபுக்குள்ளே ஒரு பயம். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு இங்கே வந்தேன், ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் திரும்பி போகின்ற பொழுது என் சகோதரன் என்ன செய்ய போகிறான்? என்னை கொன்று விடுவானா? இல்லையில் எனக்கு விரோதமாக யுத்தம் செய்வானா? என்னை ஏற்றுக்கொள்ளுவானா? இப்படி பலவிதமான கேள்விகளோடும் பயத்தோடும் கூட பிரயாணமானது ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆனால் அவர் அவ்விடத்திலே பல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார் ஏசாவை சமாதானப்படுத்துவதற்காக. ஏனெனில் தவறு செய்தது இவர்தானே. இப்பொழுது மனம் குத்துகின்றது, மனசாட்சி அவ்விடத்தில் சொல்லுகின்றது தவறு செய்தாய் என்று. எனவே இவர் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டார், ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஏற்பட்டு விட்டது. கடந்து போகின்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவ்விடத்திலே போகின்ற பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு முன்பதாக கடந்து சென்று 7 தரம் குனிந்து வணங்கி மண்டியிட்டு அவ்விடத்திலே அழுது தன்னுடைய மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றார். தான் செய்தது தவறு என்றும் இப்படியான ஒரு அன்பை அவர் மேல் வைத்திருக்கிறதையும் அவ்விடத்திலே செயலின் மூலமாக காண்பிக்கின்றார். ஏசாவும் உடனே அவ்விடத்திலே ஓடி வந்து இருவரும் கட்டிப்பிடித்ததையும் அழுததையும் ஒப்புரவானதையும் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். என அன்புக்குரியவர்களே, தவறு செய்தது யாக்கோபு. செய்தது தவறு என்று ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவ்விடத்திலே செய்த துரோகத்துக்காக மண்டியிடுகின்றார். மன்னிப்பை அழுகையின் மூலம் வெளிப்படுத்துகின்றார், கட்டி அணைக்கின்றார். அவ்விடத்திலே பிரிவினை மாறி போகின்றது, சமாதானம் உருவாக்கப்படுகின்றது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட தருணங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை துரோகத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு செயலின் நிமித்தமாக, ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தமாக இன்றைக்கு பிரிவினைகள், பிரச்சனைகள், பலவிதமான கண்ணீரின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை பயணம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கலாம். நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் மீது தவறு இருக்கின்றதோ, நாம் செய்தது தவறு, நம்மால் தான் இன்றைக்கு குடும்பம் பிரிந்திருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களே. ஆனால் அதனை முதலாவது அறிக்கையிடுங்க தேவ சமூகத்திலே. இசப்பா, என் மீது தான் தவறு இருக்கின்றது, என் வார்த்தை நிமித்தம், என் செயலின் நிமித்தம், நான் செய்த காரியங்களின் நிமித்தம். எனவே தேவனே, நான் அதனை மறந்து விடுகின்றேன், மன்னிக்கின்றேன், நாங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலாவது தேவனிடத்து தெரியப்படுத்துங்க. அவர் நிச்சயமாகவே நீங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் பாராட்டி உங்களை ஒன்றிணைப்பதற்கு, பிரச்சனைகள் இனி இராத படிக்கும், போட்டிகள் இராத படிக்கும், அவ்விடத்திலே சண்டைகளின் எழும்பாத படிக்கும், சமாதானத்தை உருவாக்கும் விதமாக கர்த்தர் அதற்கேற்ற பாதையில் உங்களை நடத்தி செல்வார். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் என்ன செய்ய வேண்டும்? தேவன்கிட்ட கேட்க வேண்டும், அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேகர் செய்கின்ற தவறு என்னவென்றால், நம்மீதே தவறு இருந்தாலும் அதனை ஒப்புக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் அதனை குறித்த வாக்குவாதத்தோடும் நியாயம் பேசுகின்றேன், நீதி பேசுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அதனை பெரிதாக்கி இன்றைக்கு அநேகர் கண்ணீர்களின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி கொஞ்சமாக இருந்த பிரிவினை இன்றைக்கு நிரந்தரமான பிரிவினையாக மாறத்தக்க அளவிற்கு பெரிதாகி கொண்டே இருக்கிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய தவறை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால்.
யாக்கோபு ஒப்புக்கொண்டார். அவரால் தான் அவ்விடத்தில் பிரிவினை வந்தது என்பதை உணர்ந்து கொண்டார். அவரிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டார். நீங்களும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த பிரிவினைகள் வருவதற்கு உங்கள் மூலம் ஒரு காரணம் இருக்குமே ஆயின் அதனை மனதார ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு யாக்கோபை போல தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள், கேளுங்கள். அவ்விடத்திலே சமாதானத்தோடு கூட எல்லாமே மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தாரும் ஆண்டவரே என்று தேவன் கிட்ட கேளுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற யாருடைய வாழ்க்கையில கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர்களுக்கிடையே இருக்கலாம், குடும்பத்தாரிடையே இருக்கலாம், நிச்சயமாகவே பிரிவினையை மாற்றி சமாதானத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பார். ஜெபிப்போமா. அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எல்லாவரையிலும் மத்தியிலும் அன்பை வெளிப்படுத்தினவர். பாவி துரோகி என்று வித்தியாசம் பாராமல் உம்மை நாடி வருகின்றவர்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம். உங்க இரத்தத்தினாலே கழுவி சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். பாவங்களை மன்னித்து மறு வாழ்வை அருளுகின்ற தெய்வம். உன் பிள்ளைகள் பல நேரங்களிலே வார்த்தைகளை மீறி எஸ்ஸப்பா இன்றைக்கு எல்லாமே தனக்கு தெரிந்தது போல வசனங்களுக்கு மீறி நடக்கிறவர்கள் அநேகம் உண்டு தகப்பனே. அந்த வேளையிலே அநேக பிரிவினைகள் மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே, குடும்பங்களுக்கிடையே அநேகர் இன்றைக்கு பிரிவினின் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பா, ஒரு யாக்கோபை போல அப்பா தாங்கள் செய்த தவறின் மூலமாகத்தான் பிரிவினை ஏற்பட்டதே ஆயின் அந்த தவறினை ஒப்புக்கொள்கின்ற இருதயத்தையும் எஸ்ஸப்பா உம்மிடத்தின் தயவை பெற்றுக்கொண்டு ஒப்புரவாக வேண்டிய தன்மைகளையும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இடையே வெளிப்படுத்தி உணர்வடைய செய்து அந்த பிரிவினைகளை கத்தர் அகற்றி போட வேண்டும் என்று சொல்லி உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகளையும் கத்தர் மாற செய்யும். உங்க சமாதானத்தின் அன்பை கத்தர் வெளிப்படுத்தும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.